பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய் குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை 2 ரூபாய் குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலை 2 ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் இந்த புதிய விலை, இந்த குறைக்கப்பட்டதன்படி இந்த புதிய விலை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த ஏற்கனவே புதுடெல்லியில் ஏற்கனவே 89 ரூபாய் 62 பைசா டீசலினுடைய விலையாக இருந்தது. தற்பொழுது விலை குறைக்கப்பட்டிருப்பதனால 87 ரூபாய் 62 பைசாவாக டெல்லியிலே விலை குறைவதாகவும், அதே போல சென்னையில டீசலினுடைய விலை ஏற்கனவே 94 ரூபாய் 24 பைசாவாக இருந்தது. தற்பொழுது 92 ரூபாய் 34 பைசாவாக விலை குறைந்து நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மும்பையில் ஏற்கனவே இருந்த விலை 94 ரூபாய் 27 பைசாவும் தற்பொழுது குறைக்கப்பட்டதன்படி 92 ரூபாய் 15 பைசாவும், கொல்கத்தாவில் 92 ரூபாய் 76 பைசா ஏற்கனவே பழைய விலை, புதிதாக குறைக்கப்பட்டதன்படி 90 ரூபாய் 76 பைசாவுமாக இந்த டீசலினுடைய விலை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெட்ரோலினுடைய விலையை பொறுத்தளவுல சென்னையில ஏற்கனவே 102 ரூபாய் 63 பைசா பெட்ரோலினுடைய விலை, 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை. தற்பொழுது இந்த விலை 2 ரூபாய் குறைக்கப்பட்டதன் மூலமாக 100 ரூபாய் 75 பைசாவாக இந்த விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டெல்லியில் ஏற்கனவே 96 ரூபாய் 72 பைசாவுக்கு விற்கப்பட்டு வந்த பெட்ரோல் இன்று நள்ளிரவு முதல் 94 ரூபாய் 72 பைசாவிற்கு விற்கப்படும் என்றும், மும்பையில 106 ரூபாய் 31 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பெட்ரோல் தற்பொழுது நள்ளிரவு முதல் 104 ரூபாய் 21 பைசாவிற்கும், அதே போல கொல்கத்தாவில் 106 ரூபாயிலிருந்து 103 ரூபாய் 94 பைசா குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.